மக்களே, வாங்க டிவிக்குள்ளே போவோம். செடியை பாருங்கள், செம்பருத்தி செடியை ரெட் கலரில் மிளகா பழம் கலரில் வீட்டுக்குலாம் செம்பருத்தி செடி அவசியம் இருக்கணும். நம்ம காசு கொடுத்து வாங்கணும். ஒரு டெய்லி 10 பூ பூத்தா முருகன் வைக்கலாம், எல்லா சாமிக்கும் வைக்கலாம், சாமிங்களுக்கு வைக்கலாம். ஒரு செடி வாங்கினாந்து வச்சேன், பக்கத்து வீட்டில் உடச்சி போட்டாங்க. அது எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். ஒரு நாளைக்கு 20 பூ பூக்கும். நான் டெய்லி காசு கொடுத்தே வாங்க மாட்டேன். பூ சாமிகளுக்கு டெய்லி வைப்பேன் மாற்றிட்டு. ஒரு பூ அப்படியே மிளகா பழம் கலரில் அப்படியே ரெட் கலரில் பூக்கும். ஒரு பூ பூத்துக்கிட்டே இருக்கும். சின்ன செடி தான் உடச்சாந்து வச்சேன். எவ்வளோ பூ பூக்குது பாருங்கள். இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தள்ளி விட்டுடாதீங்க. நானும் உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க தான். நானும் பார்த்தேன், ரொம்ப நாள் கழித்து வைக்கிறேன் தெரியுமா. நிறைய பூத்துருக்கும் பாருங்க. எவ்வளோ அப்படியே மிளகா பழ கலரில் இருக்கும். அப்படியே ஒரு பூ அப்படியே இருக்கும். இப்போதான் பூக்கும் பூ செடி நிறைய பூக்கும். பார்த்துட்டு தள்ளி விட்டுடாதீங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பார்க்க செம்பருத்தி செடி அவசியம். வீட்டில் ஒரு செடி இருந்ததுன்னா நம்ம காசு போட்டு பூ வாங்கவே வேண்டியதில்லை. டெய்லி 20 பூ பூக்கும். அழகாக பறித்து சாமிகளுக்கு வைக்கலாம். பூ தேடி கடைக்கு போக வேண்டியதில்லை. பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நாளை சந்திப்போம். மாலை வணக்கங்கள்.